இப்போது 4வது நிலை பார்க்க போகிறது ப்ரீதிங்கை நாம் வந்து எப்படி எஃபெக்டிவாக நம்முடைய ரன்னிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். சின்க்ரோனைஸ்டு பிரெத் ரன்னிங்கும் அது ஒரு டைப்பு. இது வந்து மைண்ட்ஃபுல் ரன்னிங் அதோட ப்ரீதிங்கை யூஸ் பண்ணுறது. கான்ஷியஸ் ரன்னிங் ஆர் மைண்ட்ஃபுல் ரன்னிங் இதோட சேர்த்து ப்ரீதிங்கை நம்ம எப்படி சேர்த்து யூஸ் பண்ணுறதுங்கிறது. இப்போது நம்ம ஓட ஆரம்பிக்கிறோம். ஓட ஆரம்பித்த உடனே ஆரம்பத்தில் மசில்ஸ் எல்லாம் வந்து அந்த ரன்னிங் மசில்ஸ் ஆக்டிவேட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பெயின் இருக்கும். அதை தாண்டி அதுக்கப்புறமா வார்ம் அப் ஆனதுக்கப்புறம் குறையும். அதுக்கப்புறம் வந்து மசில்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக டைட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த மசில்ஸ் ரன்னிங் அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடம்புல எல்லா பார்ட்டும் வந்து ஆக்டிவாக இருக்கும். முக்கியமாக காஃப் மசில்ஸ் இதாகும், அப்புறம் தை மசில்ஸ், அப்புறமா க்ளூட், அதே போல் ஷோல்டர் மசில்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணிப்பீங்க. எனக்கு என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் இந்த காஃப் மசில்ஸ் லைட்டாக பெயினாக இருக்கும் வார்ம் அப் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் மசில்ஸ் வந்து கொஞ்சம் டைட்டாக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஓடுறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு ஒரு நாள் ஓடுறீங்கன்னா இன்னொரு நாள் வந்து மொபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணலாம். எந்த பார்ட் உங்களுக்கு ரன்னிங் ஆகும்போது உங்களுக்கு டைட் ஆகுதோ, ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வருதோ அந்த மசில்ஸ்க்கு வந்து மொபிலிட்டி அதிகமாக பண்ணலாம்.